வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஜேவிஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டெய்லர் கடையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ டெய்லரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்த விலையில் நம்ம நைட்டி மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டுமே பண்ணுறோம். நம்ம நைட்டி மெட்டீரியல் வந்து நம்ம முதல்ல ஆரம்ப கட்டத்தில் சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வாங்கி தான் கஸ்டமைஸ் பண்ணி தைச்சிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படிப்படியாக வந்து இப்போது மொத்த விலையில் விற்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். ஹோல்சேலாக பண்ணுறோம். இப்போ இந்த தொழில் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து உங்களோட இணைஞ்சி நம்ம வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து நம்ம சின்ன சின்ன வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆல்ரெடி ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க, கொஞ்சம் ரெடிமேட் பண்ணுறவங்க, ரெடிமேட் நைட்டி தைச்சு கொடுக்குறவங்க எல்லாமே நம்மகிட்ட வாங்குறாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் 10 நைட்டிலேருந்து எல்லாமே ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 10 பீஸ் எடுத்தால் கூட நம்ம ஹோல்சேலில் தரோம் அப்படின்னு சொல்லி 10, 20, 50 அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ அது இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கோம் மொத்த விலையில். இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஹோல்சேலாக பண்ணுறோமே இன்னும் அடுத்த கட்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ என்னன்னா, நிறைய நண்பர்கள் சகோதரிகள் வந்து வீட்டில் இருந்து பண்ணணும், இல்லை சின்னதாக ஒரு கடை வச்சு நம்ம பண்ணலாம், தொழில் பண்ணணும், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட இணைஞ்சு நம்ம வந்து நமக்கு அடுத்த கடத்துக்கு நாங்களும் கொஞ்சம் வளர்றதுக்காக அவங்களும் வளரணும், நம்மளும் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு வரோம். இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன முதலீடு, அதாவது 10,000, 25,000, 50,000 அவங்களால வர பொருளாதாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் முதலீடுல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நைட்டி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா, நைட்டி மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணணும், இல்லை நைட்டி ரெடிமேடாக தைச்சு வைக்கணும், இல்லை உங்களுக்கு டெய்லர் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் வாங்கி நீங்கள் தைச்சு வைக்கணும்னாலும் பண்ணலாம். குறைஞ்ச முதலீடு வந்து 10,000 ரூபாய், அடுத்தது 25,000, அதுக்கு வந்து 50,000 இந்த மாதிரியான ஒரு முதலீடுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதில் எதுவுமே வந்து நமக்கு இது என்ன அப்படின்னா, எதுவுமே வந்து நஷ்டம் வராமல், லாஸ் ஆயிராமல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த தொழிலை வந்து இந்த விஷயத்த பண்ணுறோம். இந்த வழிமுறை என்ன, எங்களோட இணைஞ்சு பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நீங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருப்போம், எல்லாமே பண்ணுறது நினைப்பா, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து எங்ககிட்ட வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு அப்புறம் நீங்கள் அதில் எவ்வளோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ, உங்களால் எப்படி அதுக்கு மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை குறைஞ்சபட்சம் அந்த 10,000 ரூபாயில் நீங்கள் எல்லா கலர் டிசைன்ஸும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். எல்லாமே நீங்கள் கலந்து எடுத்து உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எப்படி வந்து அந்த தொழில் நம்ம பண்ண முடியும், நம்ம அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே எந்த விலையில் நல்லா போகுது, அங்கே நம்ம ஏரியாவுக்கு எது செட் ஆகுது, காஸ்ட்லியாக கேட்குறாங்களா, இல்லை கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களா, ரெடிமேடாக கேட்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து நீங்கள் அதை வேண்டாம், நம்ம வந்து இதுக்கு தொடர்ந்து நடத்த முடியல, ஏன்னா நம்ம ஒரு தொழிலை வந்து செய்யும் பொழுது தயங்குறது, நிறைய பேர் தயங்குறது எதனால் தயங்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்துக்கிட்ட பண்ணணும், நம்ம முன்னேற நினைச்சு தான் நம்ம வந்து ஒரு அடி எடுத்து வைப்போம். ஆனால் அதில் வந்து நமக்கு ஏதாவது சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனைகள் வந்துடும், நம்மளோட வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், நமக்கு வேற ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துடும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடும், நம்ம தொடர்ந்து இதை நடத்த முடியாமல் இருக்கும். அப்போ அதை தொடர்ந்து நடத்த முடியல அப்படின் போது நம்ம அதை என்ன பண்ணுறது, லாஸ் ஆயிருமே, நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கி வச்சிருக்கோம், சரி ஏதோ வந்தாலே கொடுத்துருவோம், யாராவது தெரிஞ்சவங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அப்படியே அது லாஸ் ஆகிடும். அதை நம்ம அடுத்து பண்ண முடியும், திரும்ப எடுத்து பண்ணணும்னா கூட அதை பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கும். அதனால இப்போ அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களோட இணைஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். எங்களோட இணைஞ்சு பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு வந்து அதை நீங்கள் எவ்வளோ தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் திரும்ப அப்படியே எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து பணம் வாங்கிக்கலாம். என்னைக்குனாலும் சரி, 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷம் கழிச்சோ உங்களோட சூழ்நிலைகள் மாறுது, இல்லை நம்ம இன்னும் வளரணும், இன்னும் நல்லா வளரலாம்னாலும் அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம வளரணும் தான், நம்ம தொடர்ந்து நம்ம வளரணும்னு நினச்சி தான் நம்ம ஒரு தொழிலை பண்ணுவோம். நம்மளால முடியல, அதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியல, இல்லை வேற ஏதோ தொழிலுக்காக நமக்கு இதை நிப்பாட்ட வேண்டியதாயிடுது, நிறுத்திடுறோம் அப்படின்னு, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். ஒரு விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு தான் நம்ம செய்வோம். ஏன்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் வந்து அது நல்லா லாபகரமாக போயிட்டு இருக்கா, நம்மளால தொடர்ந்து நடத்த முடியுமா, நடத்த முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதையும் பாசிட்டிவாகவும் பார்ப்போம், நெகட்டிவாகவும் பார்ப்போம், ரெண்டுமே பார்ப்போம். நல்ல விஷயம் அடுத்தது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தா தானே அதுக்காக ஒரு தொழிலுக்குள்ள இறங்க முடியும். அதனால நீங்க கண்டிப்பா அதெல்லாம் யோசிச்சு தான், நிறைய பேர் கூட ஆரம்பிக்காம இருப்பாங்க, ஆரம்பிக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் அந்த வெயில் நேரமா இருக்கு. இப்போ வந்து நல்ல ஒரு நம்ம தொழில் வந்து நல்ல ஒரு நைட்டி பிசினஸ் நல்ல ஒரு தொழில் தான். 100% காட்டன் நைட்டு தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஆல்ரெடி மட்டும் துணி எடுத்து வாங்கி தைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து நம்ம வந்து அது சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் நாங்கள் இன்னும் கூட எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்திருப்போம். அப்போ அது மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிறவங்களே கூட, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம தெரிஞ்ச நண்பர்களாக கூட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதை வச்சு தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கிடைச்சிது. ஏதாவது எங்களுக்கு எதாவது பண்ண முடியுமா, நாங்கள் நமக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஏதாவது எங்களால் பண்ண முடியலன்னா, தொடர்ந்து எங்களால் அதை பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படியான ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னும் போது நமக்கு அந்த யோசனைகள் வருது, இது கண்டிப்பாக நம்ம உணர்ந்த விஷயம் தானே, நம்மளும் அது மாதிரி நினச்சிருக்கோமே,
அப்போ இதை வந்து அவங்க பண்ற அளவுக்கு பண்ணலாம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா அதை கைவிட்டா அந்த லாஸ் எதுவுமே ஆயிராம, ஏன்னா ஒரு 10,000 25,000 50,000 முதலீடு போடுறோம்னா அது சாதாரணமா இல்லை. எல்லாருமே ஒரு ஒரு சூழ்நிலையில எல்லாரும் என்ன ஒரு பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம போடுறோம். இல்லை யார்ட்டையா நம்ம உதவி வாங்கி செஞ்சிருப்போம், நம்ம வீட்டாளர்கிட்டயே நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், நம்ம தொழில் நல்லா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்போம். ஏன்னா லாஸ் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருப்போம். நமக்கு நம்மளை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. அப்ப அதை நம்ம வந்து முதலீடு நம்ம கொடுக்குறாங்க, நம்ம பண்ணும்பொழுது அந்த முதலீடை வந்து நம்ம அப்படியே கொடுக்கணும் இல்லையா? நம்மளால தொழில் பண்ண முடியலன்னா கூட, தொடர்ந்து நடத்த முடியலன்னா கூட நம்ம அந்த முதலீடை கரைச்சிடக்கூடாது. அப்ப அந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் நம்ம நிறைய பேருக்கு உள்ள இறங்க மாட்டாங்க. அப்ப நம்ம இறங்கி பார்ப்போம், நல்லபடியா வந்துருவோம். சப்போஸ் நம்ம சூழ்நிலை மாறுது அப்படின்னா நமக்கு அந்த பொருளாதார அந்த முதலீடு வந்து நமக்கு நஷ்டமாயிடக்கூடாது, அந்த இது நமக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் இந்த ஒரு ஐடியாவை யோசிச்சு நம்ம இது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தானே நம்மளும் அது மூலமா நம்மளும் வரலாமே, நம்ம அடுத்த கடத்துக்கு நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் தொழிலை நம்ம விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ண போறோம், என்ன ஏதுன்ற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நம்பருக்கு வைக்கிறோம், அந்த டிஸ்பிளேல வைக்கிறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறோம். நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவா சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து இப்போ சரக்கெல்லாம் ஃபுல்லாக ரேக் ஃபுல்லாக நம்ம அடிக்க வச்சுருந்தோம். ஃபுல்லாக வந்து எல்லாமே நம்ம ஐட்டம் எல்லாமே டை அண்ட் டை இந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு காலி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. துணி எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எல்லாம் சூப்பரான ஐட்டம். ரெடிமேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம வந்து விலை கம்மி ஐட்டமும் வச்சுருக்கோம், விலை கம்மியிலையும் நம்ம வந்து எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ அடுத்த யூனிட் போட்டு நம்ம பண்ணுறவங்களுக்கும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆலோசனையாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா ரெடிமேட் நைட்டி கேட்குறவங்க, ரெடிமேட் பண்ணுறவங்களுக்கு, கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரன்னிங்கிலேருந்து நம்ம வந்து எடுத்து ரொம்ப பல்காக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம ரன்னிங்லேயும் வச்சுருக்கோம். பெரிய பண்ணா, சின்ன பண்ணா, அது மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கலந்து எல்லாமே இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ணணுன்னாலும் நம்ம நைட்டி மெட்டீரியல் தவிர்த்து அடுத்தடுத்து என்ன பண்ணாலும் அது நம்ம வந்து பண்ணலான்னு இருக்கோம். எல்லாமே நம்ம வந்து தொழிலை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும், அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம அப்படியே பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எல்லாம் வந்து சரக்கெல்லாம் காலியான ஐட்டங்கள் எல்லாமே பாதிக்கு மேலே காலி ஆயிடுச்சு எல்லாமே. ஏன்னா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நம்ம குவாலிட்டி தான் முக்கியமாக நம்ம பார்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாமே டை அண்ட் டைன் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாந்தினி பத்திக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பல்க் நம்மகிட்ட வந்து பேலுங்க எல்லாமே டக்குன்னு காலி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நமக்கு டிசைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதில் விலை கூடது கம்மியது, இந்த ஐட்டத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டை அண்ட் டைனில் ரேட்டு கூட குறைய எல்லாமே இருக்குது. பத்திக் பாந்தினிலையும் ரேட்டு கூட குறையா வரும். இந்த நம்ம வேறு என்ன டவுட்டு, வேறு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஜேவிஎஸ் தான் வந்து நம்மளுடைய பிராண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த ஜேவிஎஸ்ன்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஜேவிஎஸ்னா என்ன அப்படின்னு. 3 பிள்ளைகளுடைய பேர், குழந்தைங்களுடைய பேர் தான் அது. முதல் லெட்டர் குழந்தைகளுடைய பேரில் ஜேன்றது ஜெயக்குமார், வின்றது வினோத்குமார், எஸ்ன்றது சங்கீதா, என்னோட பொண்ணு, அண்ணன் பசங்க அவங்களோட பேரில் அந்த முதல் எழுத்தை அப்படி வச்சு நாங்கள் வந்து குழந்தைங்களோட பேர் வச்சா வளர்ந்து வரும்போது குழந்தைங்க எப்படி வளர்றாங்களோ அது மாதிரி நம்ம தொழில் வளரும், நம்மளோட கடையை நம்ம வளரும், விரிவு பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிள்ளைங்களோட பேரை முதல் எழுத்தை எடுத்து வச்சு நம்ம இந்த ஜேவிஎஸ்ன்னு வச்சோம். இன்னைக்கு எங்கள் பகுதியில் ஊரப்பாக்கம் பகுதியில், நாங்கள் சென்னை ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில். இப்போ சென்னையில் அந்த நாங்கள் இருக்கிற பகுதியில், இந்த ஊரப்பாக்கம் பகுதியில் ஜேவிஎஸ்னா அதுக்கு அவ்வளோ நல்ல பேர் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களே நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஜேவிஎஸ் டெக்டைல்ஸ் அண்ட் டெய்லர்ஸ்ன்னு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கனாலே வரும். மேப் போட்டாலும் இடத்த காமிக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம வந்து நம்ம ஏரியா பகுதி வரைக்கும் நல்ல ஒரு இது எடுத்துட்டோம், நல்ல மதிப்பு எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சேனல், யூடியூப் சேனல், தையல்துறை யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். தையல்துறை யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதுவும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்குமே ஒரு நல்ல விதமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். நல்ல பேர், அதுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம எல்லாமே வந்து ஒரு நல்ல மதிப்போடு நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தொழில் இன்னும் நம்ம விரிவுபடுத்தணும். இன்னும் நம்ம ஜேவிஎஸ் வந்து இன்னும் நல்லா கொண்டு போகணும். அதே மாதிரி நம்ம சார்ந்து நம்ம எப்படி சின்ன இடத்துலேருந்து வந்தோமோ அது மாதிரி நிறைய பேர் தயக்கத்தில் தொழில் ஆரம்பிக்காமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம தையல் கலைஞர்லேருந்து தான் நம்ம துணி கடைக்கு வந்தோம். ஒரு டெய்லராக இருந்து தான் நம்ம அதை வந்து துணி கடை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு, துணியை வச்சு துணி கடையாக மாற்றி துணி ரெண்டுமே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். தையல் கடையும் துணி கடையுமா.
அது மாதிரி இப்போ தையல் தொழில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து நம்ம ஒரு துணி வாங்கி வைக்கிறோம், அது நம்ம சப்போஸ் ஓடலை ஏதாவது ஒன்றுனா நம்ம வேண்டாம்னா நமக்கு லாஸ் ஆயிருமே, எதுக்கு அந்த 10,000 25,000 நம்ம முதலீடு போட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து 5,000 10,000ன்றது ஒரு சாதாரண ஒரு சின்ன நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அதை நம்ம வந்து சரியான ஒரு வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஐடியாவே பண்ணோம். நம்ம தொடர்ந்து நம்ம ஜேவிஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் மூலமாக நம்ம இணைஞ்சிருப்போம். நம்ம கை கோர்த்து நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.